ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை எங்கள் கிரேஸ் டிவி மூலமாக தெரிவிப்பது அதிக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு இந்த கிரேஸ் டிவி ஊழியத்தை கடந்த 8 ஆண்டுகளாக பல மாவட்டங்களுக்குள்ளாக பல தேசங்களுக்குள்ளாக கொண்டு போய் ஆசீர்வதித்திருக்கிறார். அநேகருக்கு ஆண்டவர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இது ஆசீர்வாதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேக சுகம் பெறுகிறார்கள், அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், அநேக பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் இந்த கிரேஸ் டிவி மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் ஒரு நோக்கத்தோடு ஒரு விண்ணப்பத்தோடும் பாதத்தில் நான் நிற்கிறேன். கடந்த ஒரு 6 மாதங்களாக தமிழ்நாட்டில் இருக்கிற TCCL அப்படின்னு சொல்லி ஒரு கேபிள் டிவி கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் கொடுக்கணும்னு சொல்லி அதிக பிரயாசப்பட்டேன். அநேகர் எங்கள் ஜெபக்குழுவாக நாங்கள் இணைந்து ஜெபித்தோம். ஆனால் அது எங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. ஆனால் கடந்த சனிக்கிழமை அன்று அந்த ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு ஒரு சேனல் நாங்கள் கொடுக்குறோம், ஒரு ஸ்லாட் இருக்குது, கிரேஸ் டிவிக்கு TCCL ஒரு இடம் இருக்குது, நீங்கள் அதை அமௌண்ட்டு பே பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் ஆண்டவர் நாம மகிமைக்காக நான் சொல்கிறேன். வருகின்ற நாளைக்கு காலையில் புதன்கிழமை, இன்றைக்கு 4th 5th மார்னிங் 11 o'clock இது 1.5 லட்சம் ரூபா பர் மந்த்து அது நாங்கள் பே பண்ணணும். அதை நீங்கள் பே பண்ணணுன்னு சொல்லி அவங்க கேட்டுக்கொண்டாங்க. நான் ஆண்டவரை பார்த்து அதிகமாக நான் செபித்தேன். ஏனென்றால் அந்த செட்டப் பாக்ஸில் நம்ம கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர்கிட்ட இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய வீட்டுக்குள்ளாக கடந்து போகும். அவனுடைய வார்த்தை மிக வேகமாக கடந்து போகணும். அவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறதுனால அவனுடைய வார்த்தை கடந்து போகணும். இல்லை அந்த டிவிலாம் போய்த்தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, வித்தியாசமாக என்னுடைய நோக்கம் இல்லைன்னா ஒவ்வொரு நாளைக்கும் நின்று அவனுடைய அன்பை சொல்லிகிட்டே இருக்கணும், அநேகருக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், அநேக சுகமாகணும். சரீரத்தை மாத்திரம் இல்லை, ஆத்மத்திலே சுகம் பெற்று இந்த கிரேஸ் டிவிக்கு பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இந்த கிரேஸ் டிவியுடைய சத்தம் எந்த வீடுகள்லாம் துணிக்கிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை இறங்கணும். அப்படியாக நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கே, இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லி அதிகமாக நான் பிரயாசப்படுகிறேன். அன்றைய பாத்தில் காலையில் கூட அதிகமாக செபித்தேன். இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்குது. இதை பார்க்குறவங்க இந்த ஊழியத்தை நீங்கள் காணிக்க கொடுத்து தாங்கணும்னு சொல்லி உங்களை அன்பாக கேட்குறேன். நீங்கள் அப்படி கொடுத்து தாங்கும்போது ஒரே நபராக கூட இந்த 1.5 லட்சம் ரூபா கொடுத்து இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். அப்படி தாங்கும்போது உங்கள் குடும்பத்தின் சார்பில் உங்கள் ஊழியத்தின் சார்பில் அப்படி நீங்கள் செய்யும்போது இந்த தேசத்தில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 30 லட்சம் பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே ஒரு மாதம் முழுவதும் உங்களுடைய காணிக்க நிமித்தமாக 30 லட்சம் பேர் ஆண்டுடைய வார்த்தை கேட்க போகிறாங்க. எத்தனை லட்சம் பேர் அது பார்க்குறாங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனாலும் ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு கேபிள் டிவி அது. எனவே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு நான் தருகிறேன். தயவுசெய்து என்னோடு கூட தோள் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்க நீங்கள் முன்வரணும்னு சொல்லி உங்களை அன்பாக கேட்குறேன். ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்கணும். ஒரே வாழ்க்கையில் அது இயேசுவுக்காக. உலகத்தார் சொல்லுகிறார்கள், வெந்ததை தின்னு வெறுமனை வாழ்ந்து விதி வந்தா சாகுறன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்களும் நான் அப்படி சொல்லக்கூடாது. வெந்ததை தின்னு இயேசுவுக்காக வாழ்ந்து அவர் வருகையில் எதிர்கொண்டு அழைக்கணும். அப்போ எதிர்கொண்டு அழைக்கும் போது வெறுங்கையா போகாதபடி நீங்கள் சொல்லலாம், நான் அந்த கிரேசி ஊழியத்தை தாங்கினையா, அந்த கிரேசி ஊழியத்தின் வந்து ஆத்துமா அவருடைய ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் இயேசு ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உங்கள் காணிக்கை நிமித்தமாக அது உருவாக போகிறது. ஆண்டு வார்த்தை சொல்லலாம், ஆண்டுடைய வருகையில் நான் ஊழியத்தை தாங்கினேன், அது மூலமாக வந்த ஆத்தும அறுவடை ஆண்டவரை எங்களுக்கு சேர்ந்துருக்கு, ஆண்டவரே கணக்கில் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியமாக சொல்லலாம். ஆண்டுடைய வருகையில் வெறுங்கையா போகாதபடி ஒரு பெரிய கூட்டத்தோடு ஆத்தும அறுவடையோடு நீங்கள் கடந்து போகிற ஒரு வாய்ப்புகளை இந்த நாளில் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தருகிறார். எனவே இதை தயவு செய்து இதை பார்க்கிறவர்கள், நான் எல்லாருக்கும் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பலான் இருக்கேன். எங்களுடைய ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பர் இருக்குது, கிரேஸ் டிவியுடைய கரண்ட் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. அதில் இம்மீடியட்டாக நீங்கள் உடனடியாக யோசித்து ஜெபித்து அவனுடைய பாத்தில் காத்திருந்து ஜெபித்து இந்த காணிக்கை நீங்கள் அனுப்புவீர்கள் என்றால் இந்த நாளைக்கு இந்த சேனலை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு இன்னொரு படி முன்னேறுவதற்கு ஊழியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அநேக லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த டிவி மூலமாக வார்த்தை போய்கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் கிரேஸ் டிவிக்குன்னு ஒரு ஆண்டவர் ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார். அந்த மகிமையை இந்த 30 லட்சம் வீட்டுக்குள்ளே கடந்து போகணும்னு சொல்லி என்னுடைய பெரிய ஆசை. ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் என்னோட கூட இந்த ஊழியத்தோட இந்த குடும்பத்தோடு இணைந்து நீங்கள் செய்யணும்னு சொல்லி அன்பாக அழைக்கிறேன். ஒரு கிரேஸ் டிவி என்பது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, ஊழியம் செய்வதற்கு பணம் வேணும், காணிக்க தேவை. எனவே இந்த ஊழியத்தில் தனிப்பட்ட மனிதனாக ஒரு நாள் நான் சொன்னதில்லை, நீங்கள் குடும்பமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த குடும்பத்தில் இணைந்து கொள்ளணும்னு சொல்லி உங்களை அன்பாக அழைக்கிறேன். கிரேஸ் டிவி என்பது ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய டிவி அல்ல.
நம்ம எல்லாரும் இணைந்து செய்யும்போது தான் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே இந்த கிரேஸ் டிவி ஊழியத்தோடு இந்த குடும்பத்தோடு இணைந்து கொள்ளுன்னு சொல்லி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. காணிக்க அனுப்ப விரும்பினால் நீங்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். 7339433138 நம்பர் கால் பண்ணீங்கன்னா எப்படி அனுப்புன்னு சொல்லி உங்களுக்கு சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீ கொடுத்த தரிசனத்தை நம்முடைய பிள்ளைகிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த 1.5 லட்சம் ரூபாவை நாளைக்குள்ளாக ஒரு நபர் கொண்டோ இல்லை பல பேரை கொண்டோ உம்மால கொடுக்க முடியும். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இதை கேட்கிறவர்கள் உடனடியாக கீழ்ப்படியவும் அர்ப்பணிக்கவும் அதுவே அதற்கு இணக்கம் தெரிவிக்கவும் கர்த்தர் கிருபை தார். நீ பொறுப்படுத்திக்கொள்ளும், நீ நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் உங்கள் தொழிலையும் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ்.